வணக்கங்க. இன்றைக்கி ஒரு காரசாரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு ப்ரெட்டை எடுத்துக்கலாம். அது பேனில் பட்டரை ஆட் பண்ணி ப்ரெட்டை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பட்டர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது வடைச்சட்டியில் ஊற்றி கூட நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ஆயில் நிறையா உறிஞ்சோம், அதனால் இப்படி பேனில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குடமிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா அதுவும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அதை ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை நல்லா பிச்சு அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஒரு பிரட்டி விடலாம். இப்போ ரெடியாக ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். இது நல்லா ஒரு காரசாரமான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.